أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். போன பயான்ல இஸ்லாம் வாளால வளரல அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த காரணிகளெல்லாம் இஸ்லாம் வளர காரணமா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதோடைய தொடர்ச்சியை இந்த வாரமும் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த உலகத்துல அதிகமா வளர்ந்துட்டு வர ஒரு மார்க்கம்னா அது இஸ்லாம் தான். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போர் யுக்திகளை பயன்படுத்தி தான் இஸ்லாம் வளர்ந்தது அப்படின்னு நினைச்சோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரபு நாட்டுல வாழ்ந்தாங்க. அவங்க வியாபாரத்துக்காக தான் மற்ற நாடுகளுக்கு பயணம் செய்து போயிருக்காங்க. இப்போ இந்த உலகத்துல உள்ள முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோம்னா அதுல 20% தான் அரபியர்கள் மற்றும் உள்ள 80% மற்ற நாட்டுக்காரங்க தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்து ஒரு நூற்றாண்டுக்குள்ளேயே இஸ்லாம் ஸ்பெயின்ல இருந்து இந்தியா வரைக்கும் அதிகமான வளர்ச்சியில பரவுச்சு. இப்ப இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த போர் யுக்தி தான் காரணமா இருந்தா அந்த இடத்துல மட்டும்தான் இஸ்லாம் பரவி இருக்கும். இப்போ மற்ற நாடுகள்லாம் எப்படி பரவுச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை அப்படியே ஏத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்ச அவர்களுடைய தோழர்களும் அதற்கு பின்னாடி வந்த மனிதர்களும் பல நாடுகள்ல வியாபாரத்துக்காக போக ஆரம்பிச்சாங்க. போக ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய அந்த கொள்கை பிடிப்பு, அந்த நேர்மை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை அப்படியே பின்பற்றுறதுல அவங்க காட்டின அந்த வீரியம், இதெல்லாம் தான் மற்ற மனிதர்களை ஈர்த்தது. இந்த விஷயங்களுக்குள்ள போய் சொல்ல ஆரம்பிச்சோம்னா ஒன்னொன்னு பிரிச்சு நிறைய சொல்லணும். இருந்தாலும் பொதுவான காரணிகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா, போன வாரமே சொன்ன மாதிரி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்தை மனிதர்கள் எதிர்க்கிறது காரணமா இருந்துச்சோ அந்த விஷயங்களே இஸ்லாம் அசுர வேகத்துல வளர்றதுக்கும் காரணமா இருந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த வட்டியில மட்டும்தான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மது, சூது, அரசாங்கத்துக்கு வர வருமானமே இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் வருது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த உலகத்துல போதை பொருட்கள் அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் முழுக்க எதிரான மார்க்கம் இஸ்லாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த பெண் சுதந்திரம் அப்படிங்கிற பெயர்ல சில பேர் செய்யற அந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, அவர்களுடைய பிழைப்புக்காக வேண்டி பெண்களை பயன்படுத்துறதுக்கு பெண் சுதந்திரம் அப்படிங்கிற பெயரை கொடுத்து பெண்களை எல்லா விதத்துக்கும் போதை பொருளா பயன்படுத்துறது. அதாவது விபச்சாரத்திலயும் சரி, அவங்க ஒரு வியாபாரத்திலயும் சரி, இப்போ சினிமா ஆகட்டும், இந்த பப், கிளப், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இப்படின்னு எல்லா விஷயங்களும் ஆகட்டும், ஒரு ஆணுடைய உள்ளாடை விளம்பரத்துக்கு கூட ஒரு பெண் தேவைப்படுறா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பெண்களுடைய அழகு பொருட்கள், கவர்ச்சி பொருட்கள், பெண்களுக்கு தேவையான பல விஷயங்கள், பெண்கள் மற்றவங்க கிட்ட தன்னுடைய அழகை காட்டுறதுக்கு எந்தெந்த பொருட்கள் தேவைப்படுமோ இதை எல்லாமே தயாரிக்கிற நிறுவனங்கள், வியாபாரம் செய்யற நிறுவனங்களுக்கு இஸ்லாம் ஒரு பெரிய எதிரியா இருக்கு. ஏன்னா இஸ்லாம் பெண்களை கண்ணியப்படுத்துது. இஸ்லாத்துல பெண்களுக்கான உரிமைகள் முழுவதுமா கொடுக்கப்பட்டு பெண்கள் மதிக்கப்படுறாங்க, அவங்க பாதுகாக்கப்படுறாங்க. பெண்களை வச்சு பிழைப்பு நடத்துற இந்த மனிதர்களால எப்படி சொல்லப்படுதுன்னா, இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துது அப்படின்ற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை இவங்க உருவாக்குறாங்க. ஏன்னா உலகத்துல அதிகமான பெண்கள் இஸ்லாத்துல இருக்கும்போது இந்த மாதிரியாக வியாபாரம் செய்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு இஸ்லாம் ஒரு தடையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மேற்கத்திய நாட்டு பெண்கள் முதற்கொண்டு இஸ்லாத்துல பெண்களுக்கு கிடைக்கிற கண்ணியத்தையும் அவங்களுக்கு கிடைக்கிற உரிமைகளையும் பாதுகாப்பையும் நினைச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துது அப்படின்னு சொல்லி பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய சமுதாயத்துல இருக்க பெண்களை காப்பாத்துறதுக்கு அவங்களுக்கு சக்தி இல்ல. ஆனா மற்ற சமுதாயத்தவரான இஸ்லாமியர்களுடைய பெண்கள் அவங்களுடைய மார்க்கத்தை பத்தி எந்த குறையும் சொல்லலனாலும் இதை ஒரு விஷயம் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. அப்போ எப்படி இந்த விஷயம் இஸ்லாத்தை எதிர்க்கிறவங்களுக்கு ஒரு காரணமா அமைதோ அதே மாதிரி இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு இஸ்லாத்தை பல பெண்கள் ஏத்துக்கிறதுக்கும் காரணமா அமைது. தங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் இஸ்லாத்தை நோக்கி மனிதர்கள் வரும்போது தடுக்கப்படுறதுனால
இருக்கிறதுனால இஸ்லாத்தை எப்படியாவது தவறா சித்தரிச்சு அதோடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கறதுல மனிதர்கள் முனைப்போட இருக்காங்க. இப்ப என்னன்னா இதுல எப்படியாப்பட்ட மனிதர்கள் செயல்படுறாங்கன்னா, யாரெல்லாம் எதிரிகளா இருந்தாங்களோ அவங்க கூட இஸ்லாமியர்களை எதிர்க்கிறதுக்கு ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம்னா யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆகவே ஆகாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயல் மக்களுக்கு தான் தூதரா அனுப்பப்பட்டாங்க. அந்த யூதர்களால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களாலையும் யூதர்களாலையும் நம்பப்படுது. அந்த அளவுக்கு எதிரியா இருந்த அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு இஸ்லாத்தை எதிர்க்கும் போது ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. இப்ப நம்ம இந்த பாலஸ்தீன விஷயத்திலே பார்க்கலாம். யூத நாடான இஸ்ரேலும் கிறிஸ்தவ நாடான அமெரிக்காவும் எந்த அளவுக்கு ஒன்னு சேர்ந்து செயல்படுது இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு. அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கிட்ட இருந்து அவங்களுடைய நிலத்தை புடுங்கிறதுக்கு அமெரிக்காவோட துணை இஸ்ரேல் நாட்டுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி தன்னுடைய போர் கருவிகளை விற்கிறதுக்கு இஸ்ரேலுடைய துணை அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. ஆக மொத்தம் தப்பே செய்யாத அந்த அப்பாவி மக்கள் மேல போர் தொடுத்து அதை தட்டி கேட்க ஏதாவது அமைப்பு வந்தா அவங்களையும் தீவிரவாதிகள்னு சொல்லி இந்த உலகத்துக்கு தப்பா சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் இங்க எல்லா இடத்துலயும் இவங்களுடைய சுயநலத்துக்காக வேண்டி அந்த இடத்துக்கு போய் அவர்களுடைய செல்வத்தையும் அந்த வளத்தையும் பறிக்கிறதுக்காக வேண்டி அந்த மக்கள் மேலேயே அடக்குமுறை செய்து அதை தட்டி கேட்க யாராவது கிளம்பிட்டா அவங்கள தீவிரவாதிகள்னு இந்த உலகத்துக்கு அவங்க எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த பண முதலைகளும் தங்களுடைய வியாபாரத்துக்கு இஸ்லாம் முழுக்க முழுக்க ஒரு எதிர்ப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சு இவங்க எல்லாருமே சேர்ந்துகிட்டு இஸ்லாத்துக்கு எதிரா இஸ்லாமிய மக்களை தவறா சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டும் தடுப்பதற்காக தங்கள் செல்வங்களை செலவு செய்கின்றனர். இவ்வாறே அவர்கள் தொடர்ந்து அவற்றை செலவு செய்து கொண்டிருப்பார்கள். முடிவில் அது அவர்களுக்கே துக்கமாக அமைந்துவிடும். பின்னர் அவர்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள். அதாவது அந்த காலத்துல இருந்த எதிரிகள்ல இருந்து இந்த காலத்துல உள்ள எதிரிகள் வரைக்கும் இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில மக்கள் வர்றது தடுக்கிறதுக்காக வேண்டி தங்களுடைய பணங்களை ரொம்ப செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு ஒரு உண்மை பாத்தீங்களா? இன்னைக்கு மீடியாக்களுக்கு இந்த நாடுகள் கொடுக்கிற பணம் அந்த மீடியாக்களை எப்படி பேச வைக்குது, இரவை பகலாகவும் பகலை இரவாகவும் காட்ட வைக்குது. ஒரு மீடியா நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், அவன் பணத்துக்காக வேண்டி எதை வேணா மாத்தி சொல்லுவான். அதனாலதான் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட அப்பாவி மக்கள் தீவிரவாதிகளா காட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அல்லாஹ் இந்த வசனத்துல சொன்ன மாதிரி இவங்க எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அது அவங்களுக்கு தான் துக்கமா முடிய போது, அவங்க வெற்றி கொள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா இன்னைக்கு இவங்க செய்யற இந்த மாதிரியான விஷயங்கள், அதுவும் குறிப்பா இந்த பாலஸ்தீன விஷயம் அதிகமா வெளியே தெரிய வரும்போது இப்படி எதிரியா இருந்த சமுதாயத்தர் கூட இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்காக ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்களே, அப்படி என்னதான் இங்க உள்ளுக்குள்ள நடக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு மக்கள் இத பத்தி படிக்க ஆரம்பிக்கும் போது இதுல உள்ள உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒடுக்கப்படுற மக்கள் மேல உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு மார்க்கத்தை எதிர்க்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு வேலைகள் நடக்குதுன்னா இது உண்மையான மார்க்கமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதுவும் இந்த பாலஸ்தீன பிரச்சனைக்கு பிறகு இந்த மக்கள் அதிகமா இஸ்லாத்தை ஏத்துக்கக்கூடிய மக்களா இருக்காங்க. அததான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், மனிதர்கள் சூழ்ச்சி செய்யறாங்க, அல்லாஹும் சூழ்ச்சி செய்யறான், அல்லாஹ் சூழ்ச்சி செய்யறவர்களில் மிகைத்தவன். இவங்க போடுற பிளான் எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா தன்னுடைய பிளான் மூலமா அடிச்சு தகர்த்துடுவான். இந்த மாதிரி பல காரணிகளால இஸ்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கு. சரி, இப்போ இஸ்லாத்துல மனிதர்கள் தவறே செய்யறது இல்லையா, அவங்க நல்லவங்களா தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அப்படியும் கிடையாது. எல்லா சமுதாயத்திலையும் தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்க மாதிரி இஸ்லாத்திலையும் தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உலக அளவுல எல்லா மதத்தையும் எடுத்து பார்த்தோம்னா மனிதர்களால அதிகமா பின்பற்றக்கூடிய, அதாவது கொள்கை விஷயத்திலையும் சரி போதனைகள் விஷயத்திலையும் சரி, வெறும் கேட்டுட்டு அதை என்னைக்கோ ஒரு நாள் செயல்படுத்தாம அதிகமா மக்களால பின்பற்றக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் என்னன்னா அது இஸ்லாம் தான். அதுல சில தவறிழைக்கக்கூடியவர்களும் இல்ல அறியாமையில செய்யக்கூடியவங்களும் இல்ல தன்னுடைய மன இச்சைக்காக வேண்டி செய்யக்கூடியவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அவங்களை எப்படி திருத்தணும், அவங்க செய்யற தவறுகள் என்ன அப்படிங்கறத பத்தியும் நம்ம பேசதான் போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி இஸ்லாத்தை பின்பற்றாத மக்களும் இஸ்லாத்தை பத்தி அறியாத மக்களும் இஸ்லாத்தை அறிந்து அதை பின்பற்ற ஆரம்பிச்சாங்கன்னா இந்த உலகமே கண்டிப்பா இஸ்லாத்துக்கு மாற வாய்ப்பு இருக்கு. இததான் பல அறிஞர்களுடைய கருத்துக்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா மற்ற எல்லா விஷயங்கள்லயும் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க, சில விஷயங்களை பின்பற்றாதவர்களாகவும் இருப்பாங்க, பின்தங்கியும் இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும்
எல்லா இஸ்லாமியர்களும் ஒரு விஷயத்த தவறாம கடைபிடிச்சிட்டு வராங்க. இஸ்லாம் வளர்றதுக்கு இதுதான் அல்டிமேட் காரணமா இருக்கு. இது எப்படி இஸ்லாத்தை வளர்றதுக்கு இந்த விஷயம் ஒரு காரணமா இருக்கோ, இஸ்லாத்தை எதுக்கிறதுக்கும் அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எதுக்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணமாவும் இருக்கு. அந்த விஷயம் என்னன்னா, மனிதர்கள் எல்லாருமே சமம். அதாவது ஒரு தாய் ஒரு தந்தை, ஆதாம் ஹவ்வா, இவங்க கிட்ட இருந்துதான் எல்லா மனிதர்களும் வந்தாங்க. பிறப்பால எந்த மனிதனும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இழிந்தவன் தீண்டத்தகாதவன் இப்படி எந்த ஒரு வேறுபாடும் எந்த மனிதர்களுக்கிட்டையும் கிடையாது. எல்லாருமே சமந்தான் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தான் இன்றளவும் இஸ்லாம் அசுர வேகத்துல வளர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்ல ஆரம்பித்த போது அவங்க கூட இருந்தவங்க யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க யாரு? ஒரு அடிமை. அந்த அடிமைக்கு அவங்க காட்டின நெருக்கமும் அந்த மாதிரியான அடிமை மக்கள் கிட்ட அவங்க காட்டின பாசமும் அவங்களுக்கு கொடுத்த அந்த உரிமையும் அந்த காலத்துல வாழ்ந்த காஃபிர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இரிட்டேஷனா இருந்துச்சு. இந்த முகம்மதை வந்து நம்ம தூதரா ஏத்துக்கிட்டா இந்த மாதிரி மனுஷங்களுக்கு நடுவுல நம்மளும் இருக்கணும். இந்த முகம்மது வந்து எல்லாரையுமே சமம்னு சொல்றாரு, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு அந்த மனிதர்கள் நினைச்சாங்க. ஏன்னா அந்த காலத்து குறைஷிகளுக்கு எப்படி இருந்தது, நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கறதுல வந்து இந்த குலவெறி பிடிச்சவங்களா இருந்தாங்க. இப்ப எப்படி இந்த இனவெறி நிறவெறி இந்த மதவெறி இந்த மாதிரியான விஷயங்கள்னால மனிதனை வந்து தாழ்த்தவும் உயர்த்தவும் மற்றவர்களை கேவலமா நினைக்கவும் தாழ்ந்தவன்னு சொல்லவும் ஒரு காரணமா இந்த விஷயங்கள் இருக்கோ, அதே மாதிரி அப்போ வந்து குலப்பெருமையும் கோத்திர பெருமையும் ஜாஸ்தியா இருந்தது. இவெல்லாம் அடிமைகள், இவெல்லாம் கீழ் சாதிகள்ங்கிறதுல வந்து அவன் வந்து ரொம்ப அதை ஃபாலோ பண்ண கூடியவனா இருந்தான். அதனால வந்து இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா மனிதரும் சமம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு கோட்பாடு அவர்களுக்கு மிகவும் ஒரு வெறுப்பை கொடுக்கக்கூடியதா இருந்தது. இந்த கோட்பாடு தான் இன்னைக்கு இஸ்லாம் வளர்றதுக்கும் ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த மாதிரி சொன்னாங்க, வெறும் இதை ஒரு கோட்பாடா சொல்லிட்டு விடல. ஏன்னா நிறைய அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கட்சி வளர்ற வரைக்கும் எல்லாரும் வாங்க எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை வளர்ற வைக்கிற வரைக்கும் ஏழைகள் எல்லாம் சேர்த்துப்பான். அந்த கூட்டத்துக்கு கூட ஏழைகளை சேர்த்துப்பான். ஏழைகள் வருவாங்க உட்காருவாங்க மீட்டிங்ல. இப்போ வந்து பணக்காரன் அதிகமா இருக்க மாட்டான், அந்த கட்சிக்குள்ள வந்திருக்க மாட்டான். ஆனா அந்த ஒரு கட்சி வந்து வளர்ந்து அந்த கட்சி சொல்றதான் இந்த நாடு கேட்கும் அப்படிங்கிற நிலை வரும்போது அவன் ஏழைகள் எல்லாம் துரத்தி விட்டுட்டு அந்த பணக்காரர்களுக்குரியதா அந்த கட்சி வந்து மாறிடும். நீங்க எல்லாம் வாங்க என்னுடைய தோழர்களுங்கிறது வந்து அந்த கட்சியை வளர்க்கறதுக்காக அவன் சொன்ன ஒரு வாய் வார்த்தையா போயிடும். ஆனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி கிடையாது. எப்பவுமே அதாவது அந்த மார்க்கத்தை சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து மார்க்கம் உச்ச கட்டத்துல அவங்க வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே அமைச்ச வரைக்கும் எந்த நேரத்திலயுமே வந்து இவங்க அடிமை இவங்க முதலாளின்னு அவங்க பார்த்தது கிடையாது. அடிமைகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் அவங்க கொடுத்திருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல அந்த காபாவுடைய திரை சிலையை பிடிச்சி காபாவுக்கு மேலே ஏறி பாங்கு சொன்னவங்க யாருன்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார வந்து அந்த காபா மேல ஏத்தி பாங்கு சொல்றாங்கன்னா ஒரு அடிமைய மற்றவர்களால தாழ்ந்தவர் இழிந்தவர்னு கேவலப்படுத்தப்பட்ட அந்த அடிமைய அந்த காபாக்கு மேல ஏறி பாங்கு சொல்றாங்கன்னா அவங்களுடைய அந்த கொள்கையில அவங்க கொண்ட தீவிரம் எவ்வளோ, அந்த ஒரு விஷயம் அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்களை எந்த அளவுக்கு எரிச்சல் படுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த காலத்து மக்கள் என்ன வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்டாங்கன்னா, நம்ம ஒரு சமரசம் பண்ணிப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ சொல்ற கொள்கையை நான் ஏத்துக்கிறேன், ஆனா நாங்க வர சபைக்கு இந்த மாதிரி தாழ்ந்த மக்கள் எல்லாம் நீங்க உள்ள விடுறீங்கல்ல அது எங்களுக்கு பிடிக்கல, தனியா அவங்கள விளக்கிடுவோம், நம்ம எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போடும்போது அவங்க இதுல வேணாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பமும் உறுதியா எல்லா மக்களும் ஒண்ணுதான், இந்த மாதிரி வந்து வேறுபடுத்தி காட்டி நான் இஸ்லாத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை கிடையாது அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களால இந்த அளவுக்கு எதிர்க்கப்பட்டாங்க. பிறப்பால ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்ற ஒரு சித்தாந்தத்தை தூள் தூளாக்குன ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். மற்ற மதங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சித்தாந்தங்களா எடுத்து வைக்கலாம் சொல்லலாம், ஆனா அதை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா இஸ்லாத்துல மட்டும்தான் இந்த எல்லா மனிதர்களும் சமம், இறைவனுக்கு முன்னாடி யாருமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. அவன் எதனால உயர்ந்தவன் தாழ்ந்தவனாவா, அவனுடைய இறையச்சத்தினால மட்டும்தான்
உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அதாவது இறைவனுக்கு பயந்து நல்ல விஷயங்களை செய்து தீய விஷயங்கள்ல இருந்து தன்னை தடுத்துக்கிற விஷயத்துல மட்டும்தான் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு இருக்காங்களே தவிர பிறப்பால கிடையாது அப்படிங்கிற விஷயத்த ஆணித்தரமா சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்க மார்க்கமும் இஸ்லாம் தான். இன்னைக்கும் 5 வேளை தொழுகை அப்படிங்கிறது இறைவனை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் கிடையாது. இந்த சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நாங்க தினமும் 5 தடவை எல்லாருக்கு மத்தியிலும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத காட்டுறதுக்கான விஷயம் தான் இந்த 5 வேளை ஜமாத்தா தொழுவுறது. அதனாலதான் கூட்டு தொழுகையை இஸ்லாம் அந்த அளவுக்கு வலியுறுத்துது. எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் அந்த அளவுக்கு வலியுறுத்துறாங்கன்னா, எல்லாருமே வரணும். ஒரு ஏழை சீக்கிரமா வந்து அந்த தொழுகைக்கு வந்துட்டான், ஆனா ஒரு பணக்காரன் லேட்டா வரானா அந்த ஏழை தான் அந்த முதல் லைன்ல நிப்பான், அந்த பணக்காரன் தான் அந்த லாஸ்ட் வரிசையில நின்றுட்டு இருப்பான். ஒரு தாழ்ந்த ஜாதியினரா கருதப்பட்ட ஒரு மனிதன் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு, அதாவது 5 நிமிடங்களுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாலும் அவன் அந்த 5 நிமிடங்களுக்கு அப்புறமா அவனுக்கு அந்த ஜாதின்ற ஒரு முத்திரை போய் அவனும் எல்லா மனிதர்களோடும் சமமா அவனையும் கட்டி தழுவுற, அவனுக்கும் ஆதரவு கொடுக்குற, அவனையும் சமமா கருதுற ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான். ஏன்னா அந்த மாதிரி தாழ்ந்த ஜாதியில இருந்து வந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அந்த மனிதன் ஒரே நாள்லயே மறந்துடுவான். அந்த அளவுக்கு இஸ்லாத்துல சகோதரத்துவம் இருக்கு. அந்த மாதிரி மனிதன் வந்தா கூட முதலா அவன் தொழுகைக்கு வந்தானா முதல் வரிசையில அவன் தான் முதலா நிக்க வைக்கப்படுவானே தவிர மற்ற இஸ்லாத்திலே பிறந்து மிகவும் பணக்காரனா இருந்து அவன் படிப்புல செய்தியில எல்லாமே சிறப்பானவனா இருந்தா கூட அவன் லேட்டா வந்தா அவன் பின்னாடிதான் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய சித்தாந்தத்தை கொண்ட மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். எல்லா தொழுகைகளும் தோளோட தோளா நின்னு, அதாவது இறைவன் வந்து அதை கூட எப்படி சொல்றான்னா கிட்ட கிட்ட நின்னு தொழுவுங்கன்னு சொல்றான். அதாவது இடைவெளி விடாதீங்க, அதுக்குள்ள ஷைத்தான் வந்துரும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு இன்னொரு காரணமும் என்னன்னா, நீங்க ரொம்ப சகோதரர்களா இந்த மாதிரி எந்த பிரிவுல இருந்து மனிதர்கள் வந்தாலும் நீ உடனே அவங்கள வந்து சகோதரா ஏத்துக்கிட்டு கிட்ட கிட்ட நிக்கணும் அப்படிங்கறதும் அவங்கள வந்து நீ வந்து அரவணைச்சு வாழணுங்கிறதும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்படி எல்லா மனிதர்களையும் ஒன்னாக்கி காட்டுற ஒரே மார்க்கம் இஸ்லாம். இது வந்து நம்ம லோக்கல்ல மட்டுமோ இல்ல நம்ம நாட்டுக்குள்ள மட்டுமோ இல்ல, இத மிகப்பெரிய கடமையாக்கி, அதாவது உலக மக்கள் எல்லாருமே சமத்துவத்தை பெற வேணும், சகோதரத்துவத்துல நிலைக்க வேணும் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டியே இறைவன் ஹஜ்ஜி அப்படிங்கிற ஒரு வணக்கத்தை ஏற்படுத்தி அந்த ஹஜ்ஜில என்ன பண்ணிருக்கான், எல்லா மனிதர்களும், அதாவது நீ வந்து இந்தியாக்காரன், ஸ்ரீலங்காக்காரன், பாகிஸ்தான்காரன், அமெரிக்காக்காரன் இப்படி பிரிஞ்சு இருந்து நீ தொழுகிறது மட்டும் கிடையாது, அங்க வந்து நிக்கும் போது அங்க ஆப்பிரிக்க முஸ்லீமும் வந்து நிப்பான், ஐரோப்பா முஸ்லீமும் வந்து நிப்பான், தாழ்ந்தவனா கருதப்பட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவனும் இருப்பான். இந்த மாதிரி நிறைய விதமான மனிதர்கள் அங்க வந்து நிப்பாங்க. ஏழையும் இருப்பான், பணக்காரனும் இருப்பான், பெரிய கோடீஸ்வரனும் நிப்பான். அந்த ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு அங்க போனவங்களுக்கு தெரியும், அவன் எவ்வளவு பெரிய மனிதரா இருந்தாலும் அந்த காபா அந்த பள்ளிக்குள்ள நுழையும் போது எப்படி வரணும்னா அந்த வெள்ளை உடுப்புலதான் வரணும். நீ வந்து பெரிய பணக்காரன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீ தங்க ஜருகை போட்ட ட்ரெஸ்ல வர முடியாது. நீ எவ்வளவு வந்து லட்சக்கணக்கில் கோட் ஷூட் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட காசு இருந்தாலும் இந்த காஸ்டியூம்ல வந்தா எல்லாருமே உள்ள போலாம். அதாவது அந்த பள்ளிக்கு வெளியே வசதிக்கு ஏத்த மாதிரி இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல கூட தங்கக்கூடிய மனிதரா நம்ம இருப்போம். அதாவது அவனுக்குடைய வசதிக்கு ஏத்த மாதிரி சின்ன ஹோட்டல்லையும் இருப்பான், பெரிய ஹோட்டல்லையும் இருப்பான். ஆனா அந்த பள்ளிக்கு உள்ள நீ என்ட்ராகும் போது நீ இந்த இஹ்ராம் தைக்கப்படாத அந்த ஆடை கலர்ல கூட எல்லாரும் ஒரே மாதிரி தான் போட்டு வரணும். அவன் ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரன் இருந்தாலும் சரி, அவன் முன்னாடி வந்துட்டானா அவன் உள்ள விடுவாங்க. அந்த காபாக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு உள்ள வந்து அவனுக்கு என்ட்ரி கிடைக்கும். அவன் லேட்டா வந்தானா அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த போலீஸ்காரன் இடத்த மாத்தி விடுவான். அங்க போன எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடனே டக்குன்னு காபா கிட்ட போய் நிக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம முன்னாடியே வந்து நிக்கணும். இவ்வளவு உங்ககிட்ட பணம் இருக்கு, எத்தனை ரியால் இருக்கு, எத்தனை தினார் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அவன் உள்ள விட மாட்டான். நீ இந்த தொழுகைக்கு ரெடியாகி முன்னாடியே வந்து நிக்கிறியா, நீ பணக்காரனா ஏழையா எனக்குலாம் அதெல்லாம் தெரியாது, நீ உள்ள போ அப்படின்னு உள்ள அனுப்புவான். நீ லேட்டா வந்தியா அப்போ நீ கொஞ்சம் தள்ளி பின்னாடி போய் நில்லு அப்படின்னு. அதாவது சகோதரத்துவத்தை ஒரு மார்க்க கடமையாக்கி அதை ஒரு மிகப்பெரிய அளவுல வலியுறுத்தின ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். அந்த ஹஜ்ஜிக்கு போகும்போது நீ தான் வெள்ளையா இருக்கவன் நீ உயர்ந்தவன், நீ வந்து படிச்சவன் நீ உயர்ந்தவன், நீ பணக்காரன் நீ உயர்ந்தவன் அப்படிலாம் கிடையாது. நிறத்தால வெள்ளையனா இருப்பான், அவன் அரேபியனா கூட இருப்பான், அவன் வந்து ஒரு வசதி படைத்தவனா கூட இருப்பான். ஆனா அவன் யாரு பின்னாடி நிப்பானா, யாரு வந்து தாழ்ந்தவன்னு கருதப்பட்டவனா இருந்தானோ, அடிமைன்னு கருதப்பட்டவனா இருந்தானோ,
அவன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பிறகு அந்த வெள்ளையனுக்கு முன்னாடி அவன் நிற்பான். கருப்பன் வந்து ஏழையா இருப்பான், அவன்கிட்ட எந்த செல்வமும் இருக்காது, எந்த ஒரு படிப்போ அறிவோ இருக்காது. ஆனா அவன் குனியும் போது அவனுடைய காலில் வந்து அந்த வெள்ளையனுடைய, அவன் அரபு நாட்டை சேர்ந்தவனாவே இருந்தா கூட அவனுடைய தலை வந்து அந்த கருப்பா இருக்கவனுடைய காலில் படும்படியான தொழுகிற நிலைமை வந்து அங்க ஏற்படும். ஆனா அது எல்லாம் வந்து அவங்களுக்கு பெருசு கிடையாது. ஏன்னா இந்த இஸ்லாமுடைய தத்துவமே அல்லாஹ்வுக்கு முன்னாடி அனைவரும் சமம், யாருமே குலத்தாலோ நிறத்தாலோ பிறப்பாலோ மாறுபட்டவங்க கிடையாது அப்படிங்கறதுதான் இஸ்லாத்துடைய ஒரு மிகப்பெரிய தத்துவமா இருக்கு. அததான் வந்து பெரியார் வந்து எப்படி சொல்றாருன்னா, அதாவது சீலம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வந்து ஒரு 69 பேர் வந்து மொத்தமா இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்போ 1970 விடுதலை அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில பெரியார் சொன்ன அந்த விஷயம் என்னன்னா, சீலம்பட்டியில் உள்ள 69 ஆதி திராவிடர்கள் மதம் மாறியது என்பது அவர்கள் இழிவிலிருந்து விடுதலை அடைந்ததோடு பாமரத்தன்மையும் காட்டுமிராண்டி தனத்திலிருந்தும் அவர்கள் விடுதலை அடைந்துள்ளனர். மேற்கண்ட 69 பேர்களுக்கும் தீண்டாமை என்பது போய்விட்டது. இனி ஒருவன் அவர்களை பறையன், சக்கிலி, தடையன் என இழிவாய் கூற முடியாது. எந்த பொது தெருவிலும் நடக்கலாம், எந்த வேலைக்கும் போகலாம், யாருடனும் போட்டி போடலாம், அரசியலில் சம பங்கு பெறலாம். மத சம்பந்தமாகவும் இனி அவர்கள் தங்கள் கோவில்களுக்குள் போக தாராளமாக உரிமை உண்டு. வேதம் படிக்க உரிமை உண்டு. யாரும் யாருடைய காலடியிலும் விழ வேண்டியதில்லை. முகமது மதத்தை தழுவதால் தான் தீண்டாதவன் சீக்கிரத்தில் உடனேயே சமூக சமத்துவத்தை அடைய முடியும் என்று கருதுகிறேன். சூத்திரர்கள் என்ற நோய் பெரிது, மிக மிக பெரிது. இது புற்று தொழு நோய் போன்றதாகும். வெகு நாளைய நோய். இதற்கு ஒரே ஒரு மருந்துதான், அது இஸ்லாம் தான். இன இழிவு நீங்க இஸ்லாம் என்கிற மந்திரம்தான் நம்மை மனிதராக்க முடியும். இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம், இதை நம்ம ரொம்ப விளக்க தேவை கிடையாது. மற்ற வழிபாட்டு தலங்களுக்குள்ள மற்ற மனிதர்கள் போகும்போது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இவங்களுக்கு சீட் இருக்கு, பணக்காரங்களுக்கு முதல் வரிசையில இடம் இருக்கு, பணக்காரங்க கருவறைகளுக்குள்ள போலாம், இந்த ஜாதியில உள்ளவங்க உள்ள போலாம், இந்த ஜாதியில உள்ள போக கூடாது, இந்த மாதிரியெல்லாம் வந்து மற்ற மதங்கள்ல இருக்கும்போது கருப்பு நிற அடிமைய அந்த மத வழிபாட்டு தலத்துக்கு மேல ஏறி பாங்கு சொல்லி பணக்காரர்களுக்கு கூட கொடுக்காத அந்த அந்தஸ்தை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஏழைக்கு, அந்த அடிமைக்கு கொடுத்தாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த இஸ்லாம் சமத்துவத்தை போதிக்குது. இந்த சமத்துவத்தை நோக்கி தான் இன்னைக்கும் கூட்டமா பல பிரபலங்கள்ல இருந்து, ஏன்னா கிளேஷியஸ் கிளையெல்லாம் எவ்வளவு அவங்களுக்கு செல்வமும் புகழும் திறமையும் எல்லாமே இருந்தாலும் அவங்க நிறத்தாலும் அவங்களுடைய இனத்தாலும் அவங்க ஒடுக்கப்பட்டு இருந்த அந்த ஒரு நேரத்துல இந்த இஸ்லாம் தான் அவங்களுக்கு அருமருந்தா இருந்தது. இந்த மாதிரி பல பேர் வந்து கிராமங்கள்லயும் நகரங்கள்லயும் கூட்டமா இஸ்லாத்துக்கு நோக்கி வர்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. ஏன்னா உயர்ந்தவர்கள் இந்த மாதிரியான பாத்திரத்துல சாப்பிடணும், தாழ்ந்தவர்களுக்கு கொட்டாங்குச்சியில சாப்பிடணும், இப்படிலாம் இருக்க ஒரு நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அடிமைகளோட சேர்ந்து ஒரே பாத்திரத்துல சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சமமான உரிமையை கொடுத்தது வந்து அந்த காலத்து மக்கள் இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. இந்த காலத்துல கூட்டமா இஸ்லாத்துக்கு அவங்க எல்லாம் வர்றதுக்கும் இந்த சமத்துவம்ங்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்லாமிய கடவுள் கொள்கை, அதாவது ஓரிரை கொள்கை. அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கொள்கை. எப்படின்னா அந்த காலத்துல வந்த காபிர்களுக்கு அது எரிச்சலை உண்டாக்கியது. ஏன்னா அல்லாஹ்வை வணங்குனாங்க, அல்லாஹ்வை கடவுள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கறத தான் அவங்க ஏத்துக்கல. ஏன்னா பல சிறு தெய்வங்கள் இருக்கு, அந்த தெய்வங்கள் அல்லாஹ் கிட்ட எங்களை நெருக்கி வைக்கும் அப்படின்றத அவங்க நம்புனாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த இந்த கொள்கை அவங்களுக்கு புதுமையா இருந்தது. அவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கறத நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கறதுல அவங்க வந்து நிலையா இருந்தாங்க. இப்போ இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான கொள்கையா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அதாவது இறைவன் மட்டும்தான் உயர்ந்தவன், இறைவன் மட்டும்தான் தனித்தவன், இறைவன் எந்தவித தேவையும் அற்றவன் அப்படிங்கிற சித்தாந்தம் இஸ்லாத்தை நோக்கி மற்ற மனிதர்கள் சாரையா வர்றதுக்கு காரணமா இருக்கு. ஏன்னா எல்லா கோட்பாடுகள்லயும் புரோகிதம் அப்படிங்கிறது இருக்கும். இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில புரோகிதம் செய்யறதுக்கு சில புரோகிதர்கள் இருப்பாங்க, மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க,
அந்த கடவுளுக்கு மகன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மகன் மூலியமா நம்ம கேட்கலாம். இப்படி எல்லா மதத்திலயுமே இந்த மாதிரியான சித்தாந்தங்கள் இருக்கும். ஆனா இஸ்லாம் மட்டும்தான் இறைவன் நமக்கு மிகவும் நெருக்கமானவன், இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில எந்த விதமான புரோகிதர்களும் தேவையில்லை. ஏன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இறை செய்தியை சொல்ல வந்த தூதர் தானே தவிர அதுல இருந்து ஒரு படி கூட அவங்க மேல் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இதை இறை வேதத்துல அல்லாஹ் தாலாவே எப்படி சொல்றானா, அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எந்த மாதிரி சொல்றானா, அன்றியும் நம் மீது சொற்களில் சிலவற்றை இட்டு கட்டி கூறியிருப்பாரானால் அவருடைய வழக்கையை நாம் பற்றி பிடித்து கொண்டு பின்னர் அவருடைய நாடி நரம்பை நாம் தரித்திருப்போம். அன்றியும் உங்களில் எவரும் நாம் அவ்வாறு செய்வதை தடுப்பவர்கள் இல்லை. இதுல பல விஷயங்கள் நம்மளுக்கு விளங்குது. அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உண்மை தன்மை. அதாவது அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சில சந்தர்ப்பங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டிச்சு வசனம் இறக்கியிருக்கான். இதெல்லாம் நம்ம அந்த குர்ஆன் வசனங்களை பத்தி நம்ம பார்க்கும்போது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுல ஒரு முக்கியமான வசனம் என்னன்னா, நான் சொன்ன விஷயங்கள்ல எதையாவது ஒன்ன கூட்டி குறைச்சி நீ சொல்லிட்டனா நபியே உன்னுடைய வல கையை நான் பற்றி பிடித்துக்கிட்டு உன்னுடைய நரம்பை நான் தரிச்சிருவேன். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஹார்ஷான வார்த்தைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல சொல்றான். நான் அப்படிலாம் பண்ணா யாரும் தடுக்க முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ இந்த வசனத்தெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சா இதெல்லாம் கட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அல்லாஹ் நபிக்கு வஹியை அனுப்பி அதன் மூலியமா தான் நமக்கு இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கு. இந்த குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு ஒரு தனித்தன்மையை உருவாக்கிக்கணும், தனக்கு ஒரு மரியாதையை உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த வசனங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க எந்த விஷயங்கள்ல எல்லாம் இறைவன் அவங்களை கண்டிச்சானோ அது எல்லா விஷயத்தையுமே குர்ஆன்ல எடுத்து சொல்றாங்க. அந்த எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் இறைவன் கண்டிச்ச விஷயத்த அவங்க எடுத்து சொல்லும் போது எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மையானவங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த உண்மை தன்மையும் இஸ்லாம் மற்ற மனிதர்களை கவர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தன்னுடைய அந்த விஷயத்துல எந்த ஒரு மனிதனுக்கும், அதாவது இந்த இறை வேதத்துல எந்த மனிதருடைய, அவர் என் தூதரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஒரு வார்த்தை கூட அதுல கலக்க முடியாது, அவரையே நான் இல்லாம ஆக்கிடுவேன் அப்படிங்கிறதுல இறைவன் எந்த அளவுக்கு உறுதியா சொல்றான் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்து புரியுது. ஏன்னா அதிகாரத்துல யாருக்கும் எந்த பங்கும் கிடையாது. இறைவனுடைய அதிகாரம் இறைவனுக்கு மட்டும்தான். அதுல நபிக்கும் பங்கு கிடையாது. யாருமே இறைவனுடைய இடத்தை அடைய முடியாது அப்படிங்கிறது இஸ்லாமியுடைய ஒரு முக்கியமான அடிப்படை கொள்கை. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே தன்னை ஒரு தனிப்பட்ட மனிதரா, தன்னை ஒரு உயர்ந்த மனிதரா காட்டிக்கிட்டதே இல்லை. அதாவது இப்போ ஆன்மீகம், அரசியல், ஆட்சின்னு எல்லாத்துலயும் தலைவரா இருந்துட்டு தன்னைய ஒரு அடிமை, அதாவது இறைவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்றதுல பெருமைப்பட்ட ஒரே தலைவனும், அதே மாதிரி இந்த உலகத்திலேயே ஒரு அடிமைய தலைமைத்துவம் கொடுத்து தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடின ஒரே தலைவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். ஏன்னா இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயர்ந்த இடத்துல இருக்கிற மனுஷனும், ஒரு தலைவருமே தான் உயர்ந்த இடத்துல இருக்கணும், எல்லா மனிதர்களும் தன்னை விட தாழ்ந்த இடத்துல இருக்கணும். அதுவும் அடிமைகள்லாம் சொல்லவே வேணாம், தனக்கு காலுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். அந்த காலுக்கு கீழே கூட வைக்க மாட்டாங்க. ஏன்னா தீட்டுன்னு சொல்லிட்டு தூர கொண்டு போற ஒரு விஷயம்தான் அந்த தலைவர்கள் கிட்டையோ, அது ஆன்மீக தலைவர்களா இருந்தாலும் சரி, ஆட்சி தலைவரா இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கும். ஆனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் நான் இறைவனுக்கு அடிமைங்கிறதுல பெருமைப்படுறேன், அதே மாதிரி ஒரு அடிமையை நான் உயர்த்தி எல்லா மனிதனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுலயும் நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு ரெண்டு விஷயத்தையும் ஒரு சேர பெற்ற ஒரு பெருமைக்குரியவரா இருந்தாங்க. இந்த விஷயமும் இஸ்லாத்துல அதிகமா மக்கள் வர்றதுக்கு காரணமா இருந்தது. ஏன்னா இஸ்லாத்தை படிக்க நினைக்கிற மனிதர்கள் குர்ஆனை படிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இறைவன் எந்த இடத்துல வச்சிருக்கான், அதே மாதிரி ஹதீஸை படிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எந்த இடத்துல தன்னை வச்சாங்க, தன்னைய ஒரு நிமிடம் கூட மற்றவர்கள் உயர்வா காட்ட அவங்க என்னைக்கு
என்னைக்குமே ஆசைப்பட்டதே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ்லாத்துக்கு மக்களை அதிகமா ஈர்த்தது. அதுக்கும் மேல இந்த இஸ்லாத்துக்கு வரணும்னா நம்ம எந்த மனிதர்களுக்கு கட்டுப்பட்டவங்களும் கிடையாது, எந்த மனிதர்களுக்கு பயந்தவங்களும் கிடையாது. நம்மளுடைய பயம், நம்மளுடைய கட்டுப்பாடு, நம்மளுடைய பக்தி எல்லாமே யாருக்கு இருக்கணும்னா அது நம்மளை படைத்த ஒரே ஒரு இறைவனுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற நினைப்பு அந்த மக்களை அதிகமா இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்தது. அப்போ இஸ்லாத்தை ஒடுக்கணும்னு நினைக்கிறதுக்கோ இல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இஸ்லாம் வளர்ச்சி அடையிறதுக்கோ இந்த மாதிரியான காரணங்கள் மட்டும்தான் இருக்கணுமா? அப்ப நம்ம இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடாதா? இப்ப நம்ம இஸ்லாத்தை எடுத்து சொல்றதுனால இஸ்லாம் வளர்றது இல்லையா அப்படின்னு கேட்டா, இஸ்லாத்தை எடுத்து சொல்றதுனாலையும் இஸ்லாம் வளருது. எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்றான். நபியே, இறைவனின் பாதையில் மக்களை விவேகத்துடனும் அழகிய உபதேசத்தை கொண்டும் நீர் அழைப்பீராக. இன்னும் அவர்களிடத்தில் மிக அழகான முறையில் தர்க்கிப்பீராக. மெய்யாக இறைவன் அவன் வழியை விட்டு தவறியவர்களையும் நேர்வழி பெற்றவர்களையும் நன்கு அறிவான். இஸ்லாம் ஃபாலோ பண்றதுனால பரவும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா இஸ்லாமை நம்ம எடுத்து சொல்றதும் நம்ம மேல கடமையா இருக்கு. அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கறதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அவங்க வாழ்ந்த காலத்திலயும் அதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னதான் அவங்க போர் புரிஞ்சு இஸ்லாத்துக்கு மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கலனாலும் அவங்களுடைய கடிதங்கள் மூலியமாகவும் பேச்சுவார்த்தைகள் மூலியமாகவும் மற்ற மன்னர்களுக்கு முதற்கொண்டு அவங்க கடிதம் எழுதி இந்த இஸ்லாத்திற்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. அதாவது அறிவிலித்தனமா சண்டை போடக்கூடிய மனிதர்களா நம்ம இருக்கக்கூடாது. அறிவோட விவேகத்தோட நம்ம கிட்ட இருக்க விஷயங்களை, நம்ம மார்க்கத்துல இருக்க விஷயங்களை, நம்ம வேதத்துல இருக்க விஷயங்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அழகான முறையில. அதாவது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இடத்துலயும் அழகியன்னு சொல்றான் பாருங்க. அழகிய உபதேசத்தை கொண்டு அவங்களை அழைக்கணும். இன்னும் அவர்களிடத்துல அழகான முறையில தர்க்கிப்பீராக. அதாவது நம்ம விவாதிக்கிறோம் அப்படின்னா கூட அதை அழகான முறையில தர்க்கம் செய்யணும். நம்மளுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள புறக்கணிக்கிற மாதிரியோ இல்ல அவங்களை கேவலப்படுத்துற மாதிரியோ அப்படி பேசக்கூடாது. நம்மளுடைய வாதங்களை அழகான முறையில எடுத்து வைக்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறதையும் நம்ம அழகான முறையில கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்த மார்க்கத்தை மற்றவங்களுக்கு எடுத்து வைக்க சொல்றான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சாங்க எல்லாருக்குமே. ஏன்னா இந்த இஸ்லாம் பரவறதுக்கு வாள் காரணமா இருந்தா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் போதே அவங்க அந்த வாளை தேர்ந்தெடுத்து இருந்திருப்பாங்க. ஹுதைபியா உடன்படிக்கையில கிடைச்ச வெற்றியை இறைவன் தன்னுடைய திருமறையில எப்படி சிறப்பிச்சு சொல்றான் தெரியுமா? சூரா ஃபத்ஹ்ல முதல் வசனத்துல என்ன சொல்றான்னா, இது மகத்தான வெற்றின்னு சொல்றான். உண்மையாலுமே நம்ம பார்த்தோம்னா இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை பார்க்கும்போது வெளிப்படையா இது ஒரு பெரிய தோல்வியா தான் தெரியும். அதாவது உம்ரா செய்யணும்னு சொல்லி ஆசையோட மக்கள் அவ்வளோ பேர் வந்தாங்க. அந்த மக்களை திருப்பி அனுப்பப்பட்டாங்க நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா இறைவன் அதை மிகப்பெரிய வெற்றின்னு சொல்றான், மகத்தான வெற்றின்னு சொல்றான். இந்த மாதிரி எந்த போருக்கு கிடைத்த வெற்றியும் இறைவன் சிறப்பிச்சு கூறுனது கிடையாது. பத்ரு போரா இருக்கட்டும், உஹது போரா இருக்கட்டும், இதெல்லாம் மகத்தான வெற்றி அப்படின்னு இறைவன் சொன்னதில்லை. ஆனா இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில ஏற்பட்ட சமாதான ஒப்பந்தத்தை இறைவன் மகத்தான வெற்றின்னு சொல்றான். அப்போ முஹம்மது நபி மட்டும் சமாதானத்தை அவங்களுடைய வெற்றின்னு நினைக்கல. நம்ம படைச்ச இறைவனும் இந்த சமாதான போக்க தான் மனிதர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா உடன்படிக்கைக்கே கட்டுப்படாத அந்த காஃபிர்களுக்கு கூட உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டு வந்துட்டாங்க. இப்போ இறைவன் எதுக்கு காஃபிர்கள் மேல போர் தொடுக்க சொல்லணும்? அதே மாதிரி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பொறுமையாவே நபிகள் நாயகத்தை இருக்க வச்சிருக்கலாம்ல அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் தப்பு. ஏன்னா அந்த கட்டுப்பாடு எப்படி வந்தது? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல இருந்த 13 வருடம் மாதிரியே ஒரு பொறுமையோடவே இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய பவர் என்ன அப்படிங்கறதே அந்த காஃபிர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரியான ஒரு உடன்படிக்கைக்கு அவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா மக்கா நகர்ல அந்த காஃபிர்கள் கொடுத்த அந்த வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு மதினாக்கு வந்த பிறகு அந்த மதினாவை நோக்கி காஃபிர்கள் படையெடுத்து வரும்போதெல்லாம் இவங்க இறைவனுடைய கட்டளைப்படி எதிர்த்து போர் செய்து வெற்றி பெறுறாங்க. அப்போ அந்த காஃபிர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த மனிதனுக்கு நம்மளை எதிர்க்க வலிமை இல்லாம ஒண்ணும் இல்ல, அவர் பொறுமையோட தான் அவ்வளவு நாள் இருந்திருக்கிறாரு, இனி நம்மளும் போரை நிறுத்திட்டு ஒரு உடன்படிக்கைக்கு வந்துருவோம் அப்படின்ற ஒரு பயம். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு இன்சிடென்ட், அந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெற்ற பிறகு இஸ்லாம் அசூர வேகத்துல பரவுச்சு. ஏன்னா அந்த போர் இல்லாததுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால இந்த மாதிரி அமைதியான அழகான முறையில இஸ்லாத்தை மற்றவங்களுக்கு எடுத்து வைக்க முடிந்தது. அதுக்கு பிறகு நபிகள் நாயகத்தை நோக்கி அணியா அவங்க இந்த இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லாம
மக்கா வெற்றி பெற்று அந்த மக்கா வெற்றி பெற்ற பிறகு அந்த மக்காக்குள்ள ஒரு மன்னரா வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுழைறாங்க. அவங்க நினைச்சிருந்தா ஒரு மன்னரான பிறகு, அதாவது அந்த மன்னருங்கிற அங்கீகாரம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க மற்ற மனிதர்களை மன்னிக்கிறது வேற. ஆனா அவங்க நினைச்சா அந்த ஊரையே அழிச்சாலும் யாருமே அவங்களை கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையிலையும் எல்லா அதிகாரமும் பெற்ற ஒரு மன்னராகி அந்த மக்காக்குள்ள நுழைஞ்சு தங்களை யார் யாரெல்லாம் கேவலப்படுத்தினாங்களோ, கொடுமை பண்ணாங்களோ, கஷ்டப்படுத்தினாங்களோ, வெளியே துரத்துனாங்களோ, அவங்கள ஊரை விட்டு தள்ளி வச்சாங்களோ அந்த மனிதர்கள் எல்லாருக்கும் பொது மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த பகிரங்கமா சொன்னாங்க. அதே மாதிரி அவங்கள மன்னிச்சாங்க. அவங்க எல்லாரையுமே நண்பர்களா அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு மன்னிப்பு இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வர்றதுக்கு அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி ஒரு பெரிய ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா போர் புரிஞ்சு கூட சாதிக்க முடியாதத போரே இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதிச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கும் வரலாற்றுல பல மாற்று மதத்தவரால கூட மனித குல பாதுகாவலர்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போற்றப்படுறாங்க. இந்த ஆட்சியை அமைச்சா, இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா இந்த உலகத்துல உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா போன்ற பல அறிஞர்கள்லாம் இதை ஒத்த மனசோட இதை ஏத்துக்கிறாங்க. இப்ப இதுல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், இஸ்லாம் வாளால பரப்பப்பட்ட மார்க்கம் கிடையாது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினாலையும் அவர்களுடைய வார்த்தையினாலையும் அவங்க எடுத்து வைத்த இறை கொள்கையினாலையும் பரப்பப்பட்ட ஒரு உன்னதமான மார்க்கம் அப்படிங்கிறது. அப்ப அவங்க வாழ்க்கையை பத்தி நம்ம முழுமையா படிக்கணும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அவங்க எந்த மாதிரியான மனிதர்களுக்கு இடையில பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, எந்த மாதிரியான மனிதர்களுக்கு இடையில இந்த ஏகத்துவத்தை எத்தி வச்சாங்க, எப்படியாப்பட்ட எதிர்ப்புகள் எல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கறத பத்தி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி நேரம். சூரா நஹல் 16வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுவதாக, இந்த பயானில் எந்த வசனம் குறிப்பிடப்பட்டுள்ளது? அதன் மூலம் நீங்கள் என்ன அறிந்து கொண்டீர்கள்? ஹிதாயா குழுமத்தில் இல்லாத சகோதர சகோதரிகள் தங்களுடைய பதில்களை எங்களுக்கு அனுப்ப விரும்பினால் திரையில் காட்டப்பட்டுள்ள இந்த